சொல்றீங்க? மகளிருங்க சந்தோஷமா இருக்கணும்னா இதெல்லாம் கொண்டாடணும். எல்லாரோட சேர்ந்து நம்ம லைஃப்பை ஜாலி பண்றதுக்காக நம்ம கொண்டாடணும். நம்மளே எத்தனை வருஷம் தான் வீட்லயே அடைஞ்சு கிடக்க முடியும்? கண்டிப்பா தேவை மேடம். என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? உமன்ஸ் இல்லைன்னா எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. உங்களுக்கு இப்பதான் நம்ம ஓரளவுக்கு வெளியே வந்திருக்கோம். ஸோ அதனால இந்த மாதிரி டேஸை நம்ம எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடணும். கண்டிப்பா தேவை தானே. உமன்ஸ்ன்றது ஸ்பெஷல் தானே. மதரா இருந்தாலும் சிஸ்டரா இருந்தாலும் ஒய்ஃபா இருந்தாலுமே ரொம்ப ஸ்பெஷல் தானே. ஒரு நாள் மட்டும் அதை பர்டிகுலராக மார்ச் 8 மட்டும் செலிப்ரேட் பண்ணாமல் 365 டேஸும் நம்ம வந்து ஒரு செலிப்ரேஷனாக நம்ம அதை மாற்றி கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக பண்ணணும். முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் அடிமைகளாக இருந்தாங்க, அவங்கள பூட்டி வச்சிருந்தாங்க. இப்போ தான் எல்லாரும் படித்து வேலைக்கு போகிறாங்க, அவங்கவுங்க விருப்பப்பட்ட தொழில் முறைகளை அவங்க செஞ்சுட்டு வராங்க, விருப்பப்பட்ட துறைகளில் அவங்க சிறப்பாக அவங்க இயங்கிட்டு வராங்க. மஸ்டே தேவைதாம்மா. அவங்க எல்லாத்தையும் பீட் பண்ணி தான் வெளில வராங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க 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 போராடி வெளில வர்றதுனால ஸோ எல்லா நாளுமே அவங்க மகளிர் தினமா செலிப்ரேட் பண்ணலாம். வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டு வெளியே போய் வேலை பார்த்துட்டு வீட்டில் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உமன்ஸ் என்ன டெய்லியும் செலிப்ரேட் பண்ணணும் தான். ஏன்னா இது ஒரு நமக்காக ஒரு தினம்ன்றதை எல்லா பெண்களும் உணர்வாங்க. கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே ஃபர்ஸ்ட்டு. கண்டிப்பா கொண்டாடணும் மேடம். எதனால கொண்டாடணும்னு சொல்றீங்க? மகளிருங்க சந்தோஷமா இருக்கணும்னா இதெல்லாம் கொண்டாடணும். எல்லாரோட சேர்ந்து நம்ம லைஃப்பை ஜாலி பண்றதுக்காக நம்ம கொண்டாடணும். நம்மளே எத்தனை வருஷம் தான் வீட்லயே அடைஞ்சு கிடக்க முடியும்? நம்மள பெண்கள் வெளியே வரணும்னு கொண்டாடணும். கண்டிப்பா தேவை மேடம். என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? உமன்ஸ் இல்லைன்னா எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. ஆதிலேருந்து அந்த வரைக்கும் பெண்கள் மட்டும்தான். பெண்களால தான் எல்லாமே இயங்குது இந்த உலகமே. கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணும். கண்டிப்பா தேவை. ஏன்னா உமன்ஸ் எப்பவுமே ஒரு 7 டேஸ்னா எப்பவுமே உள்ளுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு, சில இடத்துல ரொம்ப அடிமைத்தனமா இருக்கிறவங்களுக்கு இப்பதான் நம்ம ஓரளவுக்கு வெளியே வந்திருக்கோம். ஸோ அதனால இந்த மாதிரி டேஸை நம்ம எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடணும். கண்டிப்பா தேவை தானே. உமன்ஸ்ன்றது ஸ்பெஷல் தானே. மதரா இருந்தாலும் சிஸ்டரா இருந்தாலும் ஒய்ஃபா இருந்தாலுமே ரொம்ப ஸ்பெஷல் தானே. ஜாலியா இருக்கணும்பா, அவ்வளவுதான்பா. ஆமா, உமன்ஸ்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கல்ச்சர்ஸ்னால ரொம்ப ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணோம். இப்ப வர உமன்ஸ்லாம் அப்படி இல்லைல்ல. நிறைய ஃப்ரீடம் இருக்கு. இன்னமும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களும் மூவ் ஆன் ஆயிட்டு வந்தா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்கள பிளைண்ட் பண்ணி ஃப்ரீடமா இருக்கவங்கள பேசுறாங்க. அவங்களுமே நார்மலா ஃப்ரீடமா இருந்தாங்கன்னா பிளைண்ட் பண்ணி பேச மாட்டாங்கல்ல. விமென்ஸ் டே கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணோம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அது ஒரு நாளுக்கான செலிப்ரேஷன் கிடையாது. பிகாஸ் நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி, நம்ம மதர்ஸை பார்த்தாலும் சரி, நம்ம டீச்சர்ஸ் இல்லை எனிபடி, நம்ம வந்து அவங்க இயர் த்ரூ அவுட் த இயர் நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணாங்க, த்ரூ அவுட் த இயர் நம்மளுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்காங்க. இப்போது அதனால ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணாமல் இது த்ரூ அவுட் த இயர் நம்ம வந்து விமென் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி அவங்கள சப்போர்ட் பண்ணி, அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணி, அவங்களுக்கு ஏதாவது ஆண்டர்ப்ரூனர் ட்ரீம் இருந்தது, அவங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா அதில் சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா ஐ திங்க் அந்த செலிப்ரேஷனுக்கு இன்னும் ஜாஸ்தி மீனிங் வரும். அவங்க இன்னும் ஹாப்பி ஆவாங்க. ஒரு நாள் மட்டும் அதை பர்டிகுலராக மார்ச் 8 மட்டும் செலிப்ரேட் பண்ணாமல் 365 டேஸும் நம்ம வந்து ஒரு செலிப்ரேஷனாக நம்ம அதை மாற்றி கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக பண்ணணும். முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் அடிமைகளாக இருந்தாங்க, அவங்கள பூட்டி வச்சிருந்தாங்க. இப்போ தான் எல்லாரும் படித்து வேலைக்கு போகிறாங்க, அவங்கவுங்க விருப்பப்பட்ட தொழில் முறைகளை அவங்க செஞ்சுட்டு வராங்க, விருப்பப்பட்ட துறைகளில் அவங்க சிறப்பாக அவங்க இயங்கிட்டு வராங்க. இப்போ இருக்க விமனுக்கு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று அவங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி. அவங்க அவங்களோட சொந்த காலில் நிற்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வீட்லேயும் மரியாதை இருக்கும், நாட்டிலையும் மரியாதை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்காப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கணும். ஏன்னா ஏதோ அவங்களுக்கு ஒரு ஆபத்தான சூழலில் அவங்க தற்காத்துக்கணும்னா அது கற்று வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா பெண் குழந்தைங்களும் அது கற்றுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். மஸ்டே தேவைதாம்மா. எதனால தேவைன்னு நினைக்கிறீங்க? எதனால கொண்டாடணும்? தேவைன்னா பெண்கள் நல்லா வீட்லேயும் பார்த்துக்கிறாங்க, வேலைக்கும் போகிறாங்க, இப்போ நிறைய முன்னேறி வராங்க. அதனால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு. எல்லாருக்குமே அது தேவைதான். அதனால ஒரு நாள் அவங்கள செலிப்ரேட் பண்ணலாம். சரி, மகளிர் தினம் ஏன் கொண்டாடணும்னு சொன்னீங்கன்னா, இது எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும், அது பேஸ் பண்ணி தான் மகளிர் தினமே செலிப்ரேட் பண்ணாங்க. ஆக்சுவலி ஜென்ஸும் லேடிஸும் ஒரே சம்பளம் வாங்கணுன்ற போராட்டத்தை இது பண்ணி தான் இந்த மகளிர் தினம் அனௌன்ஸ் பண்ணாங்க.
ஸோ நம்மளும் அதே இது பண்ணிட்டு இருக்கிறதோட அதை தவிர்த்து வெளியில வரணும். ஒர்க் பண்ற உமன்ஸும் சரி, அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே இது பண்ணி தான் வெளியில வராங்க. ஸோ அந்த ஒரு நாள் மட்டும் மகளிர் தினமா கொண்டாடக்கூடாது. அவங்க எல்லாத்தையும் பீட் பண்ணி தான் வெளில வராங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க 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 போராடி வெளில வர்றதுனால ஸோ எல்லா நாளுமே அவங்க மகளிர் தினமா செலிப்ரேட் பண்ணலாம். அவங்களுக்குள்ளேயே இருக்கணும். அந்த நாள் மட்டும் நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு இல்லை. என்னோட இது அவ்வளவுதான். எல்லா நாளுமே செலிப்ரேட் பண்ணணும்ன்றீங்க. ஓகே, ஆக்சுவலி கொண்டாடணும்னா எல்லா டேஸ்க்கும் கொண்டாடணும் உமன்ஸ் டே அப்படின்னா. ஆக்சுவலி இன்னைக்கு மட்டும்தான் உமன்ஸ் டே அப்படின்னு சொல்ல முடியாது. எதுக்குன்னா வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டு வெளியே போய் வேலை பார்த்துட்டு வீட்டில் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உமன்ஸ் டேனா டெய்லியும் செலிப்ரேட் பண்ணணும் தான். அது ஸ்பெசிஃபிக்காக உமன்ஸ் டேன்னு வச்சிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக செலிப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். பெண்கள் வந்து அந்த காலத்தில் அடிமையாக இருந்துருக்குறாங்க. அவங்கள வந்து இப்போ வந்து முன்னேற்ற பாதையில் எல்லாரும் கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணுறோம். அப்படி இருந்தாலும் பல இடங்களில் அவங்க முன்னேற விடாமல் தடுத்துங்கிறாங்க. அதை வந்து நம்ம குறைக்கணுன்னா நம்ம பெண்களில் வந்து இந்த மகளிர் தினம் என்று இதற்கான வாழ்த்து நம்ம தெரிவித்து அவங்களெல்லாம் முன்னேற்ற பாதையில் அனைவரும் கொண்டு வரணுன்ற முயற்சி நாம் மேற்கொள்வோம். அதுக்கான நாம் வந்து பெண்கள் தினம் கொண்டாடுறது அவசியம். ஏன்னா இது ஒரு நமக்காக ஒரு தினன்றதை எல்லா பெண்களும் உணர்வாங்க. கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஹாப்பி உமன்ஸ் டே ஃபர்ஸ்ட். அட்வான்ஸ் விஷஸ் டு யூ அண்ட் டு எவ்ரி ஒன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒன் டே இல்லையா, இட்ஸ் அபவுட் as a man there are so many women in your life. Your wife is there, your daughter is there, your mother-in-law, sister. So everybody is important. Everybody's contribution is important in what you do and what you want to achieve. And basically if a woman sets her heart to do whatever, they will definitely go out and achieve. So that is the thing that you have to take away from this. And I wish all the women in the world happy Women's Day, and I hope that all of your wishes get fulfilled this year.